கதை சொல்றதுக்கு முன்னாடி விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒரு விஷயத்த எப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்ம மனசால நம்ம மைண்ட் லெவல்ல அந்த விஷயத்த அப்படியே பிக்சரைசேஷன் பண்ணி பாக்குறது தான் விஷுவலைசேஷன். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணவங்கலாம் பில் கேட்ஸ், வில் ஸ்மித், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க, அர்னால்ட், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட சக்சஸ்ஃபுல் டேஸ்க்கு முன்னாடி, அதாவது அவங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு முன்னாடி, அவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆனப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் யூஸ் பண்ணி அவங்க எப்படி லைஃபை வாழ போறாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் இமேஜின் பண்ணிருக்காங்க. இந்த இமேஜினேஷன் வந்து நம்ம கண்ணை மூடி நம்ம லைஃப்ல எப்படி இருக்க போறோம்னு நம்ம விஷுவலைஸ் பண்றதுதான். இத பத்தி மிராக்கிள் மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு புக்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா இதை நான் வவுச் பண்றேன். ஏன்னா இது என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி. நான் 10th இருக்கையில ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட சீரீஸ், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த விஷுவலைசேஷன் பத்தி தெரியும். அப்போ வீட்டுக்கெல்லாம் வந்து சரி இது என்ன கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட 11th 12th அந்த டைம்ல 10th லீவ்ல இது போனேன். சோ நான் கொஞ்சம் எப்படி இருக்கும், எனக்கு வந்து பெரிய ஒரு ரோல் மாடல் அப்படிலாம் யாருமே இல்ல. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷுவலைசேஷன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நம்ம லைஃப் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் என்ன மாதிரி நினைச்சனோ அந்த மாதிரி கண்டிப்பா நான் ரீச் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங்ல, ரொம்ப ஹைட்டான பில்டிங்ல வேலை பண்ணணும் இப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட சிம்பிளான ஆசையா இருந்துச்சு. ஈவன் கௌதமி ஒரு படத்துல அழகா பிளேஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஹீல்ஸ் போட்டு டொக் 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 டொக்குன்னு நடந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ல சென்னையில வேலை பாக்குற மாதிரி, ஐ திங்க் அட்வொகேட்டாவோ ஏதாவோ, அந்த படம் எல்லாம் பார்க்கல நம்மளும் பெருசா இந்த மாதிரிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி ஐடியா தான் மனசுல இருந்துச்சு. சோ இதுதான் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன், நம்மளும் இந்த மாதிரி வேலை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 11th 12th காலேஜ் எல்லாம் முடிச்சு நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண இடம் வந்து தாம்சன் ராய்ட்டர்ஸ்னு ஒரு பெரிய MNC கம்பெனி. அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், மியூசிக் அகாடமி பக்கத்துல அக்ரோபாலிஸ் அப்படிங்கிற பில்டிங். சோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷுவலைசேஷனை டெய்லி நான் விஷுவலைஸ் பண்ணேன். அண்ட் இத பத்தி நான் ரொம்ப ரொம்ப பேஷனேட்டா எப்பயுமே எங்க அம்மா கிட்ட, என் தங்கச்சி கிட்ட, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். ஏன்னா அது நான் என் ரியல் லைஃப்ல அனுபவிச்சு அது நடந்தது. அது மட்டும் இல்ல, 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் சேரையில எங்க அப்பா சொன்னாரு, காலேஜ் சேர்ந்துட்டு டிகிரி வாங்குறது மட்டும் பார்த்தாது, இந்த காலேஜ்ல கோல்டு மெடல் கொடுக்குறாங்களாம், நீ வரையில ஒரு கோல்டு மெடலிஸ்டா தான் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. நான் டெய்லி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் ஒரு சின்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன். டெய்லி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு எங்க அம்மா அப்பா போட்டோ பார்த்து சாமி கும்பிட்டுட்டு படுத்து கண்ணை மூடி நான் போய் நடந்து ஸ்டேஜ்ல கோல்டு மெடல் வாங்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவேன். இது நான் யாருக்குமே சொன்னதில்ல, எக்ஸப்ட் என்னோட க்ளோஸ் எங்க அம்மா அப்பா என் தங்கச்சி தவிர இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சோ இந்த விஷயத்த நான் 4 இயர்ஸும் என் மனசுல பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் நான் நினைச்ச மாதிரியே 3rd and 4th இயருக்கு கோல்டு மெடல் வாங்கினேன். இந்த விஷயம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எப்படி நடக்க போகுதோ அதை முன்னாடியே நம்ம ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணை மூடி நம்மளுக்காக எல்லாரும் கிளாப் பண்ற மாதிரி, நம்ம ஸ்டேஜ்ல இருந்து நடக்கிற மாதிரி, அவங்க கோல்டு மெடல் போடையில குனிஞ்சு தேங்க்யூ சொல்ற மாதிரி, இந்த ஒரு குட்டி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இமேஜ டெய்லி படுக்கையில நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் படுப்பேன். அண்ட் நான் நினைச்ச மாதிரியே அது அந்த என்னோட லைஃபும் அதுக்கு ஏத்த மாதிரியே கொண்டுட்டு போச்சு. விஷுவலைஸ் பண்ணிட்டு நம்ம படிக்காம இருந்தா பத்தாது இல்லையா? சோ நம்ம விஷுவலைஸ் பண்ணாலே நம்ம மைண்ட் வந்து அந்த ஒரு இடத்துக்கு ஸ்ட்ரக்சர் ஆயிடும். ஓகே, இதுதான் நம்ம கோல் அப்படின்னு சொல்லி மைண்டும் அதுக்கேத்த மாதிரி நம்மளை எடுத்துட்டு போகும். அது மட்டும் இல்ல, நான் ஒரு வாட்டி வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த டைம்ல மார்னிங் எனக்கு ஒரு 6:30க்கு எந்திரிச்சு ஆழ்வார்பேட்ல இருக்க CIT காலனி பார்க் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் நடப்பேன். 25 மினிட்ஸ் நடந்துட்டு அங்க சென்டர்ல, அந்த பார்க்கோட சென்டர்ல ஒரு மரம் இருக்கும், அங்க ஒரு சின்ன ஸ்லாப் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நான் வந்து இழைச்ச மாதிரியும், எல்லாரும் இழைச்சிட்டு எப்படி நான் இவ்வளவு இழைச்சு போயிட்ட அப்படின்னு கொஸ்டின் கேட்கற மாதிரியும், என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு போய் ஷாப்பிங் மால்ல புதுசா எல்லா ஸ்மால் சைஸ்ல ட்ரெஸ் வாங்குற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணேன். இது வந்து ஒவ்வொரு கிராம் 500 கிராம் வாரத்துக்கு குறையும். ஆனா இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நான் நிறுத்தவே இல்லை. அண்ட் நான் இதை பண்ணையில எல்லார்கிட்டயும், எங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் நான் சொன்னதே இல்லை. ஏன்னா இது என்னோட தன்னம்பிக்கை, அது எனக்கு கண்டிப்பா நடந்துச்சு அப்படின்னு தெரியும். சோ இதனாலதான் நான் இவ்வளவு தூரம் விஷுவலைசேஷனை வவுச் பண்றேன். இதெல்லாம் மட்டும் இல்லாம நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில எங்க டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் பேரு பாலிமர் டிபார்ட்மெண்ட், பாலிமர் டீம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நாங்க பண்ற வேலையை வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. UK டீம்ல இருந்து ஒரு டீம் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க.
ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி குவாலிட்டி QC போகும், ரிசல்ட் வரும். நாங்க 98, 97, 99 அந்த ரேஞ்ச்லயே பிளக்சுவேட் ஆயிட்டு இருப்போம். அப்போ ஒரு வாட்டி சஜஷன் கேட்டாங்க, யாராவது ஏதாவது சஜஷன் சொல்றீங்கன்னா சொல்லுங்க. நான் சொன்னேன், ஓகே, என் சஜஷன் கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும், ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பிலீவ் பண்ணா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் மேனேஜர் நர்மதா கிட்ட போய் சொன்னேன், நர்மதா ஒரு மீட்டிங் ரூம் எங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு வந்தாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் கண்ண மூடி நம்ம 100% எடுக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணோம். விஷுவலைஸ் பண்ணி நம்மள வந்து UK டீம்ல இருந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பண்ணலாம், அந்த ஹோல் இமேஜினரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷுவலைஸ் பண்ணோம். எல்லாரும் ஒரு உண்மையான ஒரு பிலீஃபோட நம்ம டீம் 100% வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அது வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பண்ணிருப்போம். சோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 2-3 months இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் இப்போ என்னோட டெலிவரிக்காக ஊருக்கு போயிட்டேன். ஜனவரி 6th ஏர்லி மார்னிங் எனக்கு சென்னையில எங்க டீமே கால் பண்ணுச்சு. சோ அப்பதான் நான் வந்து டெலிவரிக்கான ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க. சோ எனக்கு டீம் கூப்பிடுறாங்க, மீனா நம்ம டீம் 100% எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஈவினிங் ஜனவரி 6th ஈவினிங் 8 o'clock எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆனா இது மார்னிங் ஒரு 8-9:30க்கு எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி 100% அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டே என்னால மறக்கவே முடியாது. சோ அப்பதான் நினைச்சேன், இட்ஸ் நாட் ஈவன் ஒரு சிங்கிள் பர்சனோட தாட் கிடையாது, ஒரு யுனைட்டடா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். பாத்தீங்களா, ஒரு பாசிட்டிவான விஷுவலைசேஷனுக்கு பின்னாடி எத்தனை உண்மையான என்னோட பர்சனல் லைஃப் ஸ்டோரிஸ், அது மட்டும் இல்லாம என்னோட டீமோட லைஃப் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். சோ நீங்களும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுமா, உங்க மைண்ட் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண மாதிரி உங்களால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சு அதை கன்சீவ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பெரிய ஒரு எம்பையர் மாதிரி ஒரு இதை கட்டணும்னு ஆசை, எல்லா லேடிஸ்க்கும் வேலை தரணும்னு ஆசை. இந்த விஷயத்த நான் டெய்லி விஷுவலைஸ் பண்ணனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த விஷயம் நடக்கும். இத நான் சொல்லல, இத நிறைய புக்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ நீங்களும் அதை பத்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிராக்கிள் மார்னிங் ரொட்டீன்ல இருக்க நீங்க விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு புது ஃபுல் சாப்டர்ல நிறைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கோல் செட்டிங்ல கோல் ஏன் முக்கியம், கோலை எப்படி போக்கஸ்டா நம்ம போக்கஸ்ஃபுல் பண்ணணும், எதுதான் நம்ம டார்கெட் நம்ம போக்கஸ் பண்ணணும், ஏன் ஒரு பர்னிங் டிசையர் இருக்கணும் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கோலை நம்ம விஷுவலைஸ் ஒரு 100% பிலீஃபோட விஷுவலைஸ் பண்ணா அந்த கோல் கண்டிப்பா நடக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Until I post my next video, take care and bye. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.